குட் மார்னிங்ப்பா. நம்ம நேற்று கிளாஸ் வரை பார்த்தது என்னென்ன, டயாக் பார்த்தோம். நம்ம இன்னும் பார்க்க போகிறது என்ன, டயாக்கோட அப்ளிகேஷனில் அது வந்து என்ன பை டைரக்ஷனல் சுவிட்சாக எப்படி வேலை செய்யுதுங்கிறதும் அடுத்து டயாக்கை பற்றி பார்க்க போகிறோம். சரியா, இப்போ டயாக்னு எடுத்துக்கிட்டோம்னா அது பை டைரக்ஷனல் சுவிட்ச். பை டைரக்ஷனல் அப்படின்னு எடுத்தோம்னா பைனா ரெண்டு, டைரக்ஷனல் ரெண்டு திசை, ரெண்டு திசையிலுமே என்ன செய்யுதுன்னா ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்சாக டயாக்கு வேலை செய்யுது. அப்படிங்கிறது அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். டயாக் வரைஞ்சாச்சு, டயாக்கோட சிம்பிள் வரைஞ்சாச்சு. MT1 MT2 இருக்குது. அது சீரிஸ் ஒரு லேம்ப் போட்டிருக்காங்க. அது கண்ட்ரோல் பண்ணுற மெக்கானிசம் ஒரு ரெசன்ஸ். திஸ் இஸ் an input AC input supply. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஏசி சப்ளை ஆனது என்ன கொடுத்தாச்சு, இந்த டயாக்கு மூலமாக இந்த லேம்ப் லோடு கொடுத்துருக்கோம். இந்த லேம்ப் லோடுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம அப்படியே கொடுத்தோம்னா இந்த டயாக் இல்லாமல் கொடுக்கலாம், அப்படியே ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணால் என்ன செய்யணும், அப்படியே ஃபுல் வோல்டேஜ் இருந்துச்சுன்னா அப்படியே கிடைக்கும். அதை என்ன செய்யணும், அந்த வேரி பண்ண கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை வந்துச்சுன்னா ஆன் ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் இன்புட் வோல்டேஜ் கிடைக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ். இதுதான் சரியா, இன்புட் வேவ்ஃபார்ம் கொடுத்துருக்கோம், சைன் வேவ்ல கொடுத்துருக்கோம். இந்த டயாக் வந்து அதோட பிரேக் டவுன் வோல்டேஜை பொறுத்து தான் அது வந்து ஆன் ஆகும் அப்படிங்கிறத போன கிளாஸில் பார்த்தோம். ரைட்டா, பிரேக் டவுன் வோல்டேஜ்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த டயாக் வந்து ஃபார்வர்ட் பயாஸில் ஃபார்வர்ட் என்ன செய்யறது அப்படின்னா அது எந்த வோல்டேஜில் வந்து அது மினிமம் வோல்டேஜ், எந்த மினிமம் வோல்டேஜில் வந்து அந்த இது ஃபார்வர்ட் பயாஸ் அதாவது பிரேக் டவுன் அக்கர் ஆகுது, அந்த வோல்டேஜ் தான் என்ன வோல்டேஜ் பிரேக் டவுன் வோல்டேஜ் சொல்கிறோம். ஸோ அந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து எந்த வோல்டேஜ் பிரேக் டவுன் அக்கர் ஆகுதோ அது வந்து என்ன அந்த டயாக்கு ஆன் ஆகுது. ஸோ அப்போ அதான் என்ன பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து VB1 ஒரு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், VB2 செகண்ட் குவாட்ரண்ட். ஏற்கனவே நம்ம பார்த்தோங்க என்ன அந்த டயாக்குடைய VI கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் அப்படிங்கிறது என்ன சொன்னால் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி VI கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ். இந்த வோல்டேஜ் பேர் தான் என்ன VBO1, இது பேர் என்ன VBO2 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட். அதான் சொன்னா இந்த பாசிட்டிவ் சைக்கிள் வரும்போது இந்த குவாட்ரண்ட் ஃபங்க்ஷன் ஆகும், செகண்ட் நெகட்டிவ் சைக்கிள் வரும்போது இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் வரும். சரியா, இப்போ இந்த இதில் பார்க்கும்போது எப்போ இந்த வோல்டேஜ் ரீச் ஆகுதோ ரீச் ஆன உடனே என்ன செய்யுதுன்னா டயாக்கு ஆன் ஆகிடுது. ஆன் ஆன உடனே என்ன செய்யுதுன்னா கரண்ட் போடுது, வோல்டேஜ் தான் குறைஞ்சிருது. இப்படிங்கிறது கான்செப்ட் ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்துட்டு பழைய கிளாஸில் பார்த்தோம். சரியா, இது பாஸ் அடுத்து இப்போ உள்ளது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த VBO ஃபர்ஸ்ட் இந்த VBO ரீச் ஆன உடனே டயாக்கு இருந்தது ஆன் ஆயிடுது. அப்போ இந்த ஆன் ஆயிடுச்சு. சரியா, ஆன் ஆயிடுச்சு. எப்போ இந்த ஜீரோ வோல்டேஜ் ரீச் ஆகுது, ஜீரோ வோல்டேஜ் ரீச் ஆன உடனே டயாக்கு ஆஃப் ஆயிடும், டயாக்கு ஆஃப் ஆயிடும். ஸோ அடுத்த மறுபடியும் எப்போ ஆன் ஆகுது அப்படின்னா எப்போ இந்த VBO சரி நெகட்டிவ் சைக்கிள்ல எப்போ இந்த VBO ரீச் ஆகுதோ இந்த வோல்டேஜ் ரீச் ஆன உடனே அப்போ என்ன செய்ய முடியும், எப்போ ஜீரோ வந்து ரீச் ஆகுதோ அது வரைக்கும் சொன்னா இது ஆன்லே இருக்கும். இந்த மாதிரி என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு ஆஃப் சைக்கிள்லையும் என்ன செய்யுது இந்த டயாக்கு ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. இது என்ன செய்யுது ஒரு சுவிட்ச் மாதிரி வேலை செய்யுது, சுவிட்ச் மாதிரி வேலை செய்யுது. சரியா, இந்த மாதிரி வேலை செய்யுது. அப்போ என்ன ஆன் ஆஃப் அது ஆன் ஆயிடுச்சு, இது ஆஃப் ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு ஆஃப் ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு ஆஃப் ஆயிடுச்சு. அது ரெண்டு டைரக்ஷன்ல இருக்கும். இது பாசிட்டிவ் சைக்கிள் ஆஃப் ஆயிடுது, நெகட்டிவ் சைக்கிள் ஆஃப் ஆயிடுது. ஸோ பாசிட்டிவ் சைக்கிள் ஆஃப் ஆகி ஆன் ஆயிடுச்சு, அது நெகட்டிவ் சைக்கிள் ஆஃப் ஆகி ஆன் ஆயிடுச்சு, பாசிட்டிவ் சைக்கிள் ஆஃப் ஆகி ஆயிடுச்சு. பட் சொன்னா ஆஃப் 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 பண்ணா இது பை டைரக்ஷன் ரெண்டு திசையில இன்னும் ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்சாக வேலை செய்யும். ஓகே ரைட், இதுதான் டயாக் பை டைரக்ஷன். இது வந்து 5 மார்க் क्वेश्चन கேட்கலாம், கேட்கறதுக்கு எழுதுறது இந்த படத்தை வரைஞ்சி எழுதுறது சான்ஸ் நிறைய இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ட்ரைனா மூணு டெர்மினல் இருக்கக்கூடிய ஏசி சுவிட்ச் அப்படின்னு அர்த்தம். ட்ரைனா மூணு டெர்மினல் இருக்கக்கூடிய ஒரு ஏசி சுவிட்ச். மூணு டெர்மினல் என்னென்ன அப்படின்னா MT1 MT2 கேட். இந்த மூணு டெர்மினல் MT1 MT2 கேட் மூணு டெர்மினல். பட் டயாக்ல பொறுத்தவரைக்கும் MT1 MT2 மட்டும்தான் இருக்கும், கேட் கிடையாது. அதாவது இது இந்த பார்ட் இல்லாமல் இருக்கும், இந்த பார்ட் M3ங்கிற பார்ட் இல்லாமல் இருக்கும், ஒரே ஒரு இது மட்டும், மற்றதெல்லாம் சேர்ந்தே. பட் என்ன சொன்னா அதில் வந்து PN ரெண்டு டயோடு ஆன்டி பேரலா இருக்கும். இங்கே என்ன செய்யுதுன்னா ரெண்டு SCR ஆனது ஆன்டி பேரலா கனெக்ட் ஆயிருக்கும்.
ரெண்டு எஸ்சிஆர் வந்து ஆன்டி பேரலா கனெக்ட் ஆயிருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரையாகோட அமைப்பு இருக்குது. சரியா? அதே தான் அதனுடைய ஸ்ட்ரக்சர், பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுதான். என்ன பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். அது ஈக்குவல் சர்க்யூட் என்னன்னா draw the equal circuit for triac அப்படினா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு எஸ்சிஆர் வந்து ஆன்டி பேரலா வர்ற மாதிரி போட்டு கேட் இருக்கு. இந்த வரையமா காட்டலாம். ஓகே, சிம்பல் என்ன செய்யலாம் அப்படின்னா எப்படி நம்ம டயாக்னல் வரைவோம்? இது டயாக்னல் இல்லையா? டயாக்னல் சிம்பல் இது. This is MT1 MT2. டயாக்னல் சிம்பல் இந்த மாதிரி வரும். அடிஷனல் சிம்பல் கேட் மட்டும் போடுறது. இந்த இதுல இங்க இருந்து போடக்கூடாது. இங்க இருந்து வரையக்கூடாது, இந்த இடத்துல இருந்து வரையணும். என்ன கேட். இதான் சிம்பல். MT1 MT2 கேட். ஓகே, புரியுதா? இதுதான் வரைய கேட் சிம்பல். இதை வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு இது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு 4 மோட்ல ஃபங்க்ஷன் ஆகும். வேலை செய்யறதுன்னா 4 மோட்ல ஃபங்க்ஷன் ஆகும். என்னென்ன மோட்னா மோட் 1 MT2 and gate. MT2 and gate இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா MT2 and gate ரெண்டுமே வந்துச்சுன்னா பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு MT1. அதாவது MT1 பொறுத்து இந்த கேட்டுக்கும் MT2க்கும் என்னன்னா பாசிட்டிவ் சப்ளை தரோம். இத பாருங்க, ரெண்டு எஸ்சிஆர் பண்ணாங்க இல்லையா? எஸ்சிஆர் கனெக்ஷன் PN நாலு ஜங்ஷன் இருக்குமா, 4 லேயர் இருக்குமா இல்லையா? இப்போ இது ஒரு எஸ்சிஆர், இது ஒரு எஸ்சிஆர், இது ஒரு எஸ்சிஆர். SCR1 SCR1ல வந்து பார்த்தோம்னா என்னென்ன இருக்குது? N4 P1 N1 P2. சோ இது N4 P1 N1 P2 இந்த லேயர் இருக்கு. சரியா? அடுத்து இதுக்கு வந்து என்ன? இது வந்து SCR2. SCR2 என்ன? P1 N1 P2 N2. இதான் லேயர். பாத்தீங்கன்னா SCR1 இதுதான் SCR டாட்டா வார்த்தைக்கு பாருங்க. இந்த டாட்டா போட்டுருக்கு இல்லையா? இதுதான் என்ன? SCR1. இது வந்து SCR2. இந்த SCR1 என்னென்ன பண்ண? N4 P1 இது ஒரு லேயர் இருக்குது. N4 P1 லேயர் இருக்குது. N1 P2 இது மாதிரி லேயர் 4 லேயர். N4 P1 N1 P2 4 லேயர் இருக்குது. அதே மாதிரி SCR2 பொறுத்தவரைக்கும் P1 N1 P2 N2 4 லேயர் இருக்குது. சோ ரெண்டு SCR மொத்தம் ரெண்டு SCR ஆன்டி பேரலல். இங்க N வந்து இருக்குது, இங்க வந்துச்சுன்னா பட் இது P வந்து ரெண்டு பண்ண ஆன்டி பேரலல் இருக்கு. சரியா? இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு. ரெண்டுக்குமே காமனா கேட், ரெண்டுக்கும் காமனா கேட்ஸ். சரியா? ரெண்டுக்குமே காமனா ஒரு கேட்ஸ் தான் இருக்கு. இது எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா இப்போ இது ஒரு SCR1, இது வந்து என்ன? SCR2. இந்த SCR1ங்கிறது என்னது? N4 P1 and N1 and P2. இது பக்கத்துல என்ன? P1 N1 P2 and N2. இந்த SCR2. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மோட் ஒரு மோட் என்னன்னா MT2 க்கு, இது MT2 க்கு பாசிட்டிவ் and gate க்கு பாசிட்டிவ் with respect to MT1 போட்டுருக்கு. என்னன்னா இந்த MT1 பொறுத்து கேட்டுக்கும் MT2 க்கும் பாசிட்டிவ் கொடுக்கிறது ஒரு மோட். அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த கேட் இந்த MT2 க்கு பாசிட்டிவ் தான், இந்த MT2 க்கு பாசிட்டிவ் பட் கேட்டுக்கு நெகட்டிவ் with respect to MT1. அதாவது MT1 பொறுத்து MT2 க்கு வந்து பாசிட்டிவும் கேட்டுக்கு வந்து நெகட்டிவ் கொடுக்கிறது ஒரு மோட். அடுத்து என்ன பண்றோம்னா MT2 க்கு நெகட்டிவ் கேட்டுக்கு பாசிட்டிவ் with respect to MT1. மோட் 3 வந்து MT2 நெகட்டிவ் கேட்டுக்கு பாசிட்டிவ் with respect to MT1. அடுத்து என்ன செய்யணும்னா MT2 கேட் ரெண்டுமே நெகட்டிவ் with respect to MT1. இந்த நாலு மோட்ல ஃபங்க்ஷன் கொடுக்கணும். நாலு மோட்ல ஃபங்க்ஷன் ஆகும். இந்த நாலு மோட்ல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மோட் 1 என்ன சொல்லுது? MT2 க்கு கேட்டுக்கு பாசிட்டிவ், MT2 க்கு பாசிட்டிவ் சட் அவுட்டாச்சு. சோ பாசிட்டிவ் இது மைனஸ். சோ கேட்டுக்கு பாசிட்டிவ் மைனஸ். சோ கேட்டுக்கு பாசிட்டிவ் கொடுத்தாச்சு, MT2 க்கு பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. ப்ளஸ் பண்ணி MT1 ஐ பொறுத்து கொடுத்தாச்சு. இப்போ என்ன நடக்குதுங்கறத பாப்போம். இப்போ என்ன நடக்குது அப்படிங்கறத பாப்போம். இப்போ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது இட் மீன்ஸ் MT2 க்கு பாசிட்டிவும் கேட்டுக்கு பாசிட்டிவ் MT1 க்கு நெகட்டிவ் கொடுத்திருக்கு. அப்ப என்ன ஆகும்? இந்த P1 N1 இந்த ஜங்ஷன் இது வழியா வரும். P1 N1 and P2 N2 இந்த லேயர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ என்னது? P1 N1 P2 N2 இந்த லேயர் வழியாக அதாவது that means SCR
2 SCR 2 மூலமாக கன்சிடர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. சரி இப்போ என்ன நடக்குதுங்கறத பாப்போம். SCR ல கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்றோம். எப்படி நடக்குதுங்கறத பாப்போம். P1 N1 இந்த லேயர் இந்த ஜங்ஷன் இருந்துச்சுன்னா இது வந்து J1 J2 J3 J4 and இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ஜங்ஷன் J1 P1 N1 க்கு இடையில இருந்துச்சுன்னா இது ஃபார்வர்ட் பயாஸா மாறிடுச்சு. P1 ம் N1 இருந்துச்சுன்னா P1 and N1 இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட் பயாஸ். P1 ம் N1 ம் ஃபார்வர்ட் பயாஸ். அதே மாதிரி என்ன N2 P2 N2 இதுவும் ஃபார்வர்ட் பயாஸ். இது ஃபார்வர்ட் பயாஸ். பட் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த P1 N1 இருந்துச்சு. சோ P2 N1 மட்டும் இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் பயாஸ். P2 N1 மட்டும் இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் பயாஸ். அப்ப வெயிட் பண்ணுது. கரண்ட் கடத்தாம வெயிட் பண்ணுது. இப்போ என்ன தெரியுமா? இந்த கேட்டுக்கு என்ன தெரியுமா? பாசிட்டிவ் சப்ளை கொடுத்திருக்கோம். இது பாசிட்டிவ் கொடுக்கும்போது இது கனெக்டட் காமன் ஃபார் N3 and P2. P2 க்கு N3 காமனா தான் இருக்குது. அப்ப P2 க்கு பாசிட்டிவ் கொடுத்திருக்கோம். கொடுத்தா என்ன நடக்குது? இந்த P2 N2 என்ன செய்யும்? ஃபார்வர்ட் பயாஸா மாறும். P2 N3 என்ன செய்யும்? மறுபடியும் ஃபார்வர்ட் பயாஸா மாறும். இந்த P2 N2 என்ன செய்யும்னா சாரி இது பாசிட்டிவ் P2 N2 என்ன செய்யும்னா ஃபார்வர்ட் பயாஸ். இது P2 N1 வந்து ஃபார்வர்ட் பயாஸா மாறும். சரிங்களா? P2 ம் N1 ம் ஃபார்வர்ட் பயாஸா மாறுது. அப்ப இது ஃபார்வர்ட் பயாஸா மாறணும். ஏற்கனவே இங்க இருந்து ஃபார்வர்ட் பயாஸ் இது ஃபார்வர்ட் பயாஸா மாறணும். என்ன செய்யுது? கரண்ட் கடத்த ஆரம்பிச்சிருது. நல்லா கவனிங்கப்பா. இப்ப MT2 க்கு பாசிட்டிவும் MT1 வந்து MT2 க்கு பாசிட்டிவ். சரி என்ன MT2 க்கு பாசிட்டிவும் கேட்டுக்கு பாசிட்டிவ். இந்த MT1 கொடுத்துருக்கோம். கொடுத்தா என்ன நடக்குது அப்படின்னா என்ன செய்யுது? இந்த இது வழியாக P1 N1 P2 N2 வழியாக கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு சொன்னேன். எப்படி பாஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த P1 N1 and P2 N2 இது ரெண்டும் ஃபார்வர்ட் பயாஸா மாறுது. எப்படி பாருங்களேன். இந்த P க்கு வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம். இந்த N2 க்கு வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். N2 வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். சரியா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸ் ஆயிடுச்சு. இந்த ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு ஜங்ஷன் மட்டும் என்ன ரிவர்ஸ் பயாஸா இருக்கு. இந்த ஒரு ஜங்ஷன் மட்டும் ரிவர்ஸ் பயாஸா. அர்த்தம் எழுதிங்க. P1 N1 and P2 N2 ஃபார்வர்ட் பயாஸ். இந்த P2 N1 வந்து ரிவர்ஸ் பயாஸ். சரியா? இப்போ என்ன நடக்குது? கேட்டுக்கு சப்ளை கொடுத்த பாசிட்டிவ் கொடுத்துட்டாரு பாருங்க. கேட்டுக்கு பாசிட்டிவ் கொடுத்தோம்னா என்ன செய்யுதுன்னா இந்த கனெக்டட் ஃபார் போத் B2 and N3 இது காமனா இருக்கு. சோ P2 க்கு பாசிட்டிவ் கொடுத்தனால என்ன செய்யுதுன்னா P2 N1 அது என்ன செய்யுதுன்னா அதுவும் மறுபடியும் என்ன செய்யுதுன்னா ஃபார்வர்ட் பயாஸ் மாற பண்ணிடுவோம். என்ன செய்யுது? கரண்ட் கடத்தாது. ட்ரையாக் வந்து ஆன் ஆயிடுச்சு. ரைட்டா? அடுத்து என்ன செய்யுதுன்னா இந்த கேட்டுக்கு மட்டும் மற்றதெல்லாம் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. MT2 க்கு பாசிட்டிவ் தான் கொடுத்திருக்கோம். என்ன MT1 நெகட்டிவ் தான் கொடுத்திருக்கோம். கேட் பல்ஸ் மட்டும் என்ன மாறுது. இங்க பாசிட்டிவ் போலாரிட்டினா நெகட்டிவ் மாறுது. இந்த பாசிட்டிவ் போலாரிட்டினா நெகட்டிவ் மாறுது. என்ன நடக்குதுன்னு பாப்போம். நெகட்டிவ் கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பாப்போம். இங்க நெகட்டிவ் கொடுத்த உடனே என்ன செய்யுதுன்னா இந்த N3 P2 வழக்கம் போல இதேதான். இதுலயும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த இதுதான் என்ன செய்யுதுன்னா கரண்ட் கடத்த முடியுது. P1 N1 P2 N2 இதுதான் இந்த டயர் தான் இது வழியா தான் கரண்ட் கடத்துது. சரிங்களா? இதுலயும் என்ன செய்யுது அப்படின்னா P1 N1 and P2 N2 வந்து என்ன ஃபார்வர்ட் பயாஸ். ரைட்டா? ஆனா என்ன செய்யுதுன்னா P2 N1 மட்டும் என்ன செய்யுதுன்னா ரிவர்ஸ் பயாஸா இருக்குது. இப்ப இந்த கேட்டுக்கு நெகட்டிவ் பல்ஸ் கொடுத்துருக்கோம். கொடுத்த உடனே என்ன செய்யுதுன்னா இந்த N3 P2 என்ன செய்யுதுன்னா N3 P2 என்ன செய்யுதுன்னா இது ஃபார்வர்ட் பயாஸா மாறுது. என்ன செய்யுது? N3 யும் P2 க்கும் ஃபார்வர்ட் பயாஸா மாறுது. அதுக்கு அடுத்து என்னது? N3 யும் P2 வும் என்ன செய்யுதுன்னா ஃபார்வர்ட் பயாஸா மாறுது. மாறின உடனேயும் இங்க இருந்த கரண்ட் கேரியர்ஸ் பூரா என்ன செய்யுதுன்னா இந்த ஜங்ஷன் அதாவது N1 க்கு என்ன செய்யுது? இன்ஜெக்ட் பண்ணுது. இது வந்து கரண்ட் கேரியர்ஸ் பூரா என்ன செய்யுது? N1 க்கு என்ன செய்யுதுன்னா இன்ஜெக்ட் பண்ணுது. N1 க்கு இன்ஜெக்ட் பண்ணுது கரண்ட் கேரியர்ஸ். அப்ப என்ன செய்யுது? அந்த பிரேக் டவுன் அக்கர் ஆகுது. என்ன செய்யுது? பிரேக் டவுன் அக்கர் ஆன உடனே என்ன செய்யுதுன்னா இந்த ட்ரையாக் ஆனது கடத்த ஆரம்பிச்சு. ட்ரையாக் ஆனது ஆன் ஆகுது. ஓகேயா? ட்ரையாக் ஆன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே? அடுத்தது என்ன அப்படின்னா மோட் 3. மோட் 3ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதேதான் என்ன நடக்குது அப்படின்னா இந்த இதுக்கு நெகட்டிவ் சப்ளை MT2 க்கு நெகட்டிவ் and கேட்டுக்கு பாசிட்டிவ் with respect to
MT1 with respect to MT1 அப்ப என்ன அர்த்தம்னா MT1 ஐ பொறுத்து MT2 க்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவும் என்னது கேட்டுக்கு வந்து பாசிட்டிவும் தரும் சரினா கேட்டுக்கு வந்து பாசிட்டிவ் கொடுத்தா என்ன நடக்குது அப்படி பாப்போம் சரியா அதாவது MT2 க்கு வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்கோம் MT1 க்கு பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம் அப்ப என்ன நடக்குது இதுக்கு நெகட்டிவ் போது என்ன ஆகும் இந்த N4 and P1 N4 P1 N4 P1 N4 P1 அடுத்து N1 P2 N1 P2 இந்த லேயர் வழியாக that means SCR1 அது வழியாக தான் இந்த கரண்ட் கடத்தாங்க புரியுதா N4 P1 அடுத்து N1 P2 இந்த வழியாக கரண்ட் கடத்த that means SCR1 ஆனது கடத்த ஆரம்பிச்சது SCR1 ஆனது கடத்த ஆரம்பிச்சது ஓகே புரியுதா ரைட் இது கடக்குது இது எதெல்லாம் ஃபார்வர்ட் பயாஸ் எதெல்லாம் ஃபார்வர்ட் பயாஸ் சோ N4 ம் P1 ம் ஃபார்வர்ட் பயாஸ் N4 ம் P1 ம் ஃபார்வர்ட் பயாஸ் அதே மாதிரி என்ன பண்ணுது அப்படினா இங்க வந்து பாசிட்டிவ் கொடுத்துறோம் MT1 க்கு வந்து சோ P2 N1 ஃபார்வர்ட் பயாஸ் P2 N1 என்னன்னா ஃபார்வர்ட் பயாஸ் அப்ப என்னது ரிவர்ஸ் பயாஸ் P2 N1 அப்ப என்னது P1 ம் N1 ம் ரிவர்ஸ் பயாஸ் P1 ம் N1 ம் ரிவர்ஸ் பயாஸ் சரியா P1 ம் N1 ம் என்னதுன்னா ரிவர்ஸ் பயாஸ் P1 ம் N1 ம் ரிவர்ஸ் பயாஸ் அப்ப என்ன செய்யுது இப்ப கரண்ட் கடத்தாம நிக்குது கரண்ட் கடத்தாம ட்ரையாக்கு ஆஃப்ல இருக்கு இப்போ என்ன பண்ணிருக்கோம் கேட்டுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துருக்கோம் கேட்டுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்த உடனே என்ன நடக்குதுன்னா இந்த P2 லேயர் சப்ளை கொடுக்கணும் அப்ப என்ன செய்யணும் இந்த P2 ம் P2 N2 லேயர் இல்லையா P2 N2 லேயர் அது வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆகுது P2 and N2 லேயர் என்னன்னா ஃபார்வர்ட் பயாஸா மாறுது இப்ப ஃபார்வர்ட் பயாஸா மாறும்போது என்ன செய்யுதுன்னா இங்க இருந்து கரண்ட் கேரியர்ஸ் இந்த N1 லேயர் என்னன்னா இன்ஜெக்ட் பண்ணுது என்ன செய்யுது கரண்ட் கேரியர்ஸ் N1 லேயருக்கு என்ன செய்யுதுன்னா இன்ஜெக்ட் பண்ணுது அப்ப இன்ஜெக்ட் பண்ண உடனே என்னன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் அக்கர் ஆன உடனே என்ன செய்யுதுன்னா இது SCR கடத்த ஆரம்பிச்சு டயாக் வந்து ஆன் சான்ஸ் ஆன் ஆயிடுது ட்ரையாக் ஆன் ஆயிடுது மறுபடியும் நல்லா சொல்லுங்க MT2 க்கு வந்து பாசிட்டிவ் சட் நெகட்டிவ் MT2 க்கு நெகட்டிவும் இந்த MT1 க்கு பாசிட்டிவ் கொடுத்துருக்கீங்க அப்படி கொடுத்ததுக்கு என்ன நடக்குது அப்படின்னா N4 and P1 N1 P2 வழியா தான் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படி இருக்கும்போது என்ன செய்யுது N4 P1 ஃபார்வர்ட் பயாஸ் மாறிடுச்சு P2 N1 ஃபார்வர்ட் பயாஸ் மாறிடுச்சு பட் P1 N1 ஆனது ரிவர்ஸ் பயாஸ் ஆகுது இப்போ ரிவர்ஸ் பயாஸ் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் மாத்த என்ன சொல்றாங்கன்னா கேட்டுக்கு பாசிட்டிவ் சப்ளை தரோம் கேட்டுக்கு பாசிட்டிவ் கொடுத்தோம்னு என்னன்னா இந்த P2 N2 லேயர் ஆனது ஃபார்வர்ட் பயாஸ் மாறிடுச்சு P2 N2 லேயர் என்ன ஃபார்வர்ட் பயாஸ் மாறிடுச்சு இந்த லேயர் ஆனதுனால ஃபார்வர்ட் பயாஸ் ஆனனால இங்க இருக்கக்கூடிய கரண்ட் கேரியர் என்ன சொல்றதுன்னா இந்த N1 லேயர் என்ன இன்ஜெக்ட் பண்ணுது திணிக்குது சரியா அப்ப என்ன செய்யுதுன்னா இங்க வந்த உடனே இந்த ஜங்ஷன் ஆனது என்ன ஆயிடுது அப்படின்னா அது பிரேக் டவுன் அக்கர் ஆகி கரண்ட் கடத்த ஆரம்பிச்சிருச்சு தட் இஸ் ட்ரையாக் ஆனது ஆன் ஆயிடுச்சு சரி அடுத்து நான் மோட் 4 என்ன செய்யுதுன்னா MT2 க்கு நெகட்டிவ் கேட்டுக்கு நெகட்டிவ் MT2 க்கு நெகட்டிவ் கேட்டுக்கு நெகட்டிவ் ரெண்டுக்கும் நெகட்டிவ் கொடுத்துறோம் MT1 க்கு பாசிட்டிவ் கொடுத்துறோம் சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் MT2 க்கு வந்து நெகட்டிவ் கொடுத்தா என்ன நடக்குது இப்ப பாருங்க பல ஐஏபி சொன்னது போயிட்டு பார்த்ததே தான் என்ன சரி N4 and P1 N1 and P2 இந்த லேயர் வந்து பாஸ் இதுக்கும் பாஸ் இதே SCR1 இதே தான் இதுலயே SCR1 தான் கரண்ட் கடக்குது பட் அதே மாதிரி என்ன N4 P1 P2 N1 இத ஃபார்வர்ட் பயாஸ் ஆகுது P1 N1 இது ரிவர்ஸ் பயாஸ் ஆகுது ரைட் இப்போ என்ன பண்ணிருக்கேன் இந்த கேட்டுக்கு நெகட்டிவ் சப்ளை தரேன் கேட்டுக்கு நெகட்டிவ் சப்ளை கொடுத்தோம்னு என்ன செய்யுதுன்னா இந்த ஜங்ஷன் ஆனது என்ன செய்யுது N3P2 என்ன செய்யுது அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸா மாறுது N3P2 ஃபார்வர்ட் பயாஸ் மாறுனதும் இங்க இருந்த கரண்ட் கேரியர்ஸ் கூட என்ன செய்யுதுன்னா இந்த N1 அப்படிங்கிற லேயர் என்ன இன்ஜெக்ட் பண்ணுது N1 லேயர் என்ன செய்யுது இன்ஜெக்ட் பண்ணுது அப்ப என்ன செய்யுதுன்னா இந்த ஜங்ஷன் ஆனது என்னது பிரேக் டவுன் அக்கர் ஆகி என்ன செய்யுது ட்ரையாக் ஆன் ஆயிடுச்சு புரியுதா இந்த மாதிரி என்ன செய்யுதுன்னா ட்ரையாக் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அதே இதுலயும் என்ன செய்யுதுன்னா VI characteristics VI characteristics ட்ரையாக் இது பாத்தீங்கன்னா
ரெண்டே ரெண்டு குவாட்ரண்ட் தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு எஸ்சிஆர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அதே மாதிரி தான் என்ன செய்யுதுன்னா இதே தான் எஸ்சிஆர் ஃபங்க்ஷன் ஒரு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும். பட் ட்ரையாட் வந்து ரெண்டு குவாட்ரண்ட்ல ஃபங்க்ஷன் ஆகும். இல்லைனா இதுல வந்து என்ன மோட் 1 and 2 மோட் 1 and 2 வந்து என்ன ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், மோட் 1 and 2 வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், மோட் 3 and 4 வந்து என்ன ஃபோர்த் குவாட்ரண்ட், இட்ஸ் தேர்ட் குவாட்ரண்ட் இருக்கும். சரியா? இது வந்து என்னது வோல்டேஜ், இது வந்து கரண்ட். ரைட்டா? விஐ கண்டிஷன் தான். ஓகே, பார்த்துங்க, ரிப்ளை பண்ணுங்க. என்ன அடுத்த கிளாஸ் மற்ற அடுத்தது என்ன சொன்னா மாஸ்ஃபெட் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.